அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் ஏன் கடை வாங்கி வண்டி எடுக்க வேணாம்னு சொன்னது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோனோபொலியாக இருந்த நம்மளுடைய மோட்டார் இப்போ டியோபொலி ஆயிருச்சு. முற்றுரிமையாக இருந்த மோட்டார் தொழில் இன்றைக்கு நிறைவு போட்டி ஆகிவிட்டது. அப்படின்னு என்னென்னா, அன்னைக்கு வண்டிகள் கம்மி, லோடு அதிகம், அதான் மோனோபொலி. அதாவது நம்ம தொழிலுக்கு மோனோபொலிங்க. ஆனால் இன்னைக்கு வண்டிகள் அதிகம், லோடு கம்மி. சரிங்களா? இதனால் நம்ம ஏன் கடை வாங்கி எடுக்கிறோம் அப்படின்னா, தேய்மானத்துக்கு என்ன பண்ணுவோம், நம்மளுடைய குடும்ப செலவுக்கு என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல டியூ கொண்டு மாதம் 35,000 ஓடுதுங்க. 30,000 ரூபா டியூ, 5,000 ரூபா தான் நம்மளுக்கு வருமானம். 5,000 கூட இல்லைங்க தேய்மான செலவுங்க. மாதம் தேய்மான செலவு தனியாக எடுத்து வைக்கணுங்க, டிரைவர் பேட்டா தனியாக எடுத்து வைக்கணுங்க. இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சு ஒவ்வொரு பெரிய ஓனர்களை தனித்தனியாக எடுத்து வச்சு தான் கணக்கு முடிப்பாங்க. உண்மை. ஏன்னா அவங்க 4 மாதம் சங்கீடு 4 மாதம் வண்டியை நிறுத்தி வச்சு கூட டியூ கட்டுற அளவுக்கு ஒருத்தான ஆளுக்கு தான் வண்டி வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி முதலெல்லாம். இப்போ எல்லாரும் டியூ போட்டு எடுத்து டயர் கூட போட முடியாமல் இன்றைக்கி வண்டி ஓடிட்டுருக்குங்க. டயர் கூட மாற்றி போட முடியாமல் வண்டி ஓடிட்டுருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கடை வாங்கி எடுக்காதீங்க. அந்த 5,000 ரூபாய் நீங்கள் வந்து வேலைக்கு போனவே 5,000 20,000 சம்பாதிச்சிடலாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா சம்பாரிச்சுக்க தலைவா. 5 மாதம் நாள் கையிலேருந்து டியூ கட்ட முடியும் அப்படின்னா வண்டி எடுங்க, ஜெயிச்சிடலாம். இல்லைன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறது